நாளைக்கு வந்து உலக புத்தக நாள். இதுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புத்தகத்தை வந்து ரெஃபரன்ஸா வச்சு தான் பேசுவீங்க. ஸோ நிறைய புத்தகங்களும் நீங்க படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த புத்தக நாளுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஷேக்ஸ்பியர்னு ஒரு மாபெரும் ஒரு கவிஞன் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த உலக கவிஞன் அவன் தான். அந்த கவிஞனோட இறந்த நாளை முன்னிட்டு அது கரெக்டாக ஏப்ரல் 23ஆம் தேதியை உலக புத்தக நாளாக அறிவித்திருக்கிறார்கள். நான் வந்து தொடர்ந்து கல்லூரியில் படிக்கும் பொழுது புத்தகங்களை படிப்பேன். நான் பேசிக்காக சிவில் இன்ஜினியராக இருந்தாலும் கூட அது அல்லாத காரல் மார்க்சிய புத்தகம், அது சித்தர்கள் புத்தகம், அதே மாதிரி திராவிட புத்தகங்கள், புரட்சி அம்பேத்கருடைய புத்தகங்களை தொடர்ந்து நான் கல்லூரியில் பள்ளியிலேருந்தே நான் படிப்பேன்னு வச்சுக்கங்களேன். அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வீட்டை வந்து அவர் எங்கே போனாலும் சரி, அவர் வீடு வந்து லைப்ரரி பக்கத்துலேயே வைப்பார். லைப்ரரி எங்கே இருக்கோ, லண்டன் போனார், பக்கத்திலே இருப்பார். லைப்ரரி முத திறக்கிறப்ப அவர் முதலாள போவார், முடிஞ்சு வர்ற கடைசியால் அவரைத்தான் இருப்பார். அது மட்டுமல்லாமல் அவருடைய வீட்டில் அவர் இறந்த பிறகு பெரிய ரூபா பணம் நகைகள் நட்டுக்கள் எதுவுமே இல்லை, புத்தகம் வச்சிருந்திருக்கிறாரு. அந்த புத்தகம் வந்து அந்த லைப்ரரி உலகத்திலேயே வந்து பெரிய லைப்ரரி, தனிப்பட்ட மனிதன் வைத்தது உலகத்திலேயே. அப்போ அந்த படிப்புன்றது அவ்வளவு ஒரு முக்கியமானது. இதைத்தான் வந்து அவ்வை பாட்டி அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. இந்த காலத்திலே அவ்வை பாட்டி பாடி இருக்கு. வள்ளுவரும் சொல்றாரு, தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. கற்க கசடர கற்றவின் நிற்க அதற்கு தக. நீ உடற்பயிற்சி செய்யறனால உடல் வலுவாகும். மனப்பயிற்சிக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? அதுக்கு புத்தகத்தை படிக்க வேண்டும்ன்றார். யாரு? நெப்போலியன். இந்த புத்தகம் படிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நிகழ்காலத்தில் நம்ம ஐயா நல்லக்கண் ஐயா இருந்தார் பார்த்தீங்களா, அவரை எப்படி என் வாழ்க்கையில் ஒரு 100 முறை சந்திச்சிருக்கேன். 100 முறை அவரை நான் வீட்டில் போய் தான் சந்திப்பேன். நான் சந்திக்கிற எல்லா நேரமுமே படிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ எங்கள் தலைவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, எழுச்சி தமிழர், அவரு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், காரோட அவரை போனீங்கன்னா, எனக்கு தெரியும் அவரோட காரில் பயணிக்கும் பொழுது ஒன்று அரசியல் பேசுவார், இல்லைன்னா புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பார். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லி அரண்டு போயிருவீங்க. மகாத்மா காந்தி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இவங்களை கூட 1 மடங்கு மேலே, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பாராம். அது குறிப்பாக பகவத்கீதை படிப்பாராம். இப்போ என்ன போட்டிருக்காங்க, வடிவேல் வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. படிக்க மாட்டாங்களாம், அப்படி புத்தகத்தை கையில் வச்சுட்டே திருவாங்களாம். ட்ரெயினில் போகும்போது புத்தகத்தை வச்சுக்கிடுவாங்களாம், பிளேனில் போகும்போது புத்தகத்தை வச்சுக்கிடுவாங்க, பஸ்ஸில் புத்தகத்தை வச்சுக்கிறோம். ஆனால் புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டாங்க, சும்மா பார்த்துட்டே இருப்பேன். அது எப்படின்னா அது ஒரு பெரிய இமேஜை உருவாக்குமா. நீங்கள் படித்ததுலேயே ரொம்ப சிறந்த புத்தகம்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? சார், நான் ஓப்பனாக சொல்கிறேன் சரிங்களா, சொல்கிறது சில நேரம் சர்ச்சையாக கூட ஆகலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சரிங்களா. நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் புத்தாண்டு இஸ் தம்மா அண்டு அமைப்பாய் திரளுவோம். 3வது புத்தகம் சொல்லும்போது நீங்கள் பயந்து போயிடாதீங்க. கரெக்டாக பகவத்கீதை எனக்கு முழுசாக தெரியும். இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விசிகேவின் மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நாளைக்கு வந்து உலக புத்தக நாள். இதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புத்தகத்தை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு தான் பேசுவீங்க. ஸோ நிறைய புத்தகங்களும் நீங்கள் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த புத்தக நாளுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல வந்து உலக தமிழர்களுக்கு உலக புத்தக நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. இது வந்து எப்படின்னா, இன்னைக்கு 22 தேர்தலுக்கு முன்னாடி நம்ம வந்து அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நம்ம இப்போ தேர்தலை பற்றியோ மற்ற எந்த கருத்து நம்ம பேசக்கூடாத இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா ஒரு சரியான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறீங்க. நாளைக்கு தேர்தல் அன்னைக்கு வந்து உலக புத்தக நாள் சார், அதை பற்றி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மைதான். அதாவது எப்படின்னா, உலக புத்தக நாள் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, 1995 யுனெஸ்கோ இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம் சார். அவங்க வந்து எப்படின்னா, இந்த புத்தக படிப்பு வந்து குறைந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களிடத்தில். அதனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சி அளிக்க வேண்டும், இதை வந்து ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இவங்க வந்து ஷேக்ஸ்பியர் பிறந்த நாளில் இல்லை, இறந்த நாள். ஷேக்ஸ்பியர் நிறைய பேர் பிறந்த நாள் சொல்லுவாங்க, அப்படி அல்ல. ஷேக்ஸ்பியர்னு ஒரு மாபெரும் ஒரு கவிஞன் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த உலக கவிஞன் அவன் தான். அந்த கவிஞனோட இறந்த நாளை முன்னிட்டு
அது கரெக்டாக ஏப்ரல் 23 உலக புத்தக நாளாக அறிவித்திருக்கிறார்கள். இது உலகம் பூரா கொண்டாடுகிறார்கள், எல்லா இடத்துலையும் சிறப்பு செய்கிறார்கள். அந்த வரிசையில் இன்னைக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்டது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. நான் தொடர்ந்து கல்லூரியில் படிக்கும் பொழுது புத்தகங்களை படிப்பேன். நான் பேசிக்காக சிவில் இன்ஜினியராக இருந்தாலும் கூட அது அல்லாத காரல் மார்க்சிய புத்தகம், அது சித்தர்கள் புத்தகம், அதே மாதிரி திராவிட புத்தகங்கள், புரட்சி அம்பேத்கருடைய புத்தகங்களை தொடர்ந்து நான் பள்ளியிலேருந்தே நான் படிப்பேன்னு வச்சுக்கங்களேன். படிச்சுட்டு இப்போ நான் துபாயில் போயிருந்தாலும் கூட அங்கேயே நான் ஒரு லைப்ரரி வச்சுருப்பேன் சிறப்பாக. இது ஏன் எப்படி என்பதற்காகனா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நான் விலாவரியாக சொல்லுகிறேன். அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வீட்டை அவர் எங்கே போனாலும் சரி அவர் வீடு லைப்ரரி பக்கத்துலேயே வைப்பார். லைப்ரரி எங்கே இருக்கோ, லண்டன் போனார் பக்கத்துலேயே இருப்பார். லைப்ரரியை முதல்ல திறக்கிறப்ப அவர் முதல்ல போவார், முடிஞ்சு வர்ற கடைசியால் அவரைத்தான் இருப்பார், படித்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே ஒரு பெரிய அறிவாளி யாருன்னா நம்ம புரட்சி அம்பேத்கர் தான் சொல்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவருடைய வீட்டில் அவர் இறந்த பிறகு பெரிய ரூபா பணம் நகைகள் நட்டுக்கள் எதுவுமே இல்லை, புத்தகம் வச்சிருந்திருக்கிறாரு. அந்த புத்தகம் அந்த லைப்ரரி உலகத்திலேயே பெரிய லைப்ரரி, தனிப்பட்ட மனிதன் வைத்தது. உலகத்திலேயே ஒரு நாடு வைத்திருக்கலாம் லைப்ரரி, ஒரு தனிப்பட்ட மனிதன் வைப்பாங்கள்ல வீட்டில், அது உலகத்திலேயே இவருடைய லைப்ரரி தான் பெரிய லைப்ரரி அப்படின்னு அவருடைய கருத்து. அப்படி நம்ம அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அறிஞர்னு சொல்லுவாங்க. அறிஞர் அண்ணாவுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போயிருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் பொறுங்க, ஆப்ரேஷன் இப்போ பண்ண வேணாம் அப்படின்னு இருக்காங்க. உடனே அப்போ நிறைய பேர் கேட்டு என்னங்க பயப்படுறீங்களா ஆப்ரேஷனை பற்றி அப்படின்னு. இல்லை நான் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த புத்தகத்தை முடிச்சுட்டு நான் வர்றேன், அங்கே போய் ஒருவேளை நான் செத்துக்கிட்டு போயிட்டேனாலும் கூட இந்த புத்தகத்தை படிக்காமல் போயிடுங்க, ஆனால் நான் புத்தகத்தை படித்து விட்டு வருகிறேன் இருக்காரு. ஆனால் அவர் அறிஞர் அண்ணான்றது இந்த உலகம் பூரா பாராட்டணும்ல, அது ஒரு சிறப்பு தானே. அதே மாதிரி பகவத்சிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் சார். பகவத்சிங் தூக்கு போட போகிறாங்க அடுத்து காலையில், நைட்டு பூரா படிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னங்க நீ இப்படி படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை காலையில் நான் சாக போகிறேன், ஆனால் செல்வதற்கு முன்னால் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஆர்வத்தில் நான் இருக்கிறேன், அதனால் எனக்கு மரண பயம் எதுவுமே இல்லை அப்படின்னு பகவத்சிங் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு கருத்து நீ பார்த்தீங்கன்னா, நெல்சன் மண்டேலா சிறைச்சாலை கடந்தார் பார்த்தீங்களா, பல ஆண்டுகள் கடந்தார். அப்போ சிறைச்சாலையில் பூரா அவர் படித்தது புத்தகங்களை தான். அவர் இயல்பாக காலங்கள் நகர்ந்து விட்டது. அதை விட முக்கியமாக சொல்கிற மாதிரி லெனின்ற ஒரு மாபெரும் அறிஞர் என்ன நம்ம சொல்கிறாரு, போர்க்களத்தில் துப்பாக்கி முக்கியம் இல்லை, புத்தகம் தான் முக்கியம் அப்படின்றாரு. எப்படி அவர் கருத்தை பாருங்க, போர்க்களத்தில் உங்களுக்கு துப்பாக்கி தானே தேவைப்படும், தோட்டாக்கள் தானே தேவைப்படும், அது தேவையில்லை, புத்தகம் தாங்க புரட்சியை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி லெனின் என்ற மாபெரும் அறிஞர் சொல்கிறாரு. அதை விட நம்ம சுவாமி விவேகானந்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நிறையா புத்தகங்களை படிப்பார், இளமையில் அவர் இறந்து போயிட்டார். அவர் என்னம்மா சொல்கிறாரு, ஒரு நூலகம் துறக்கப்படும் பொழுது 2 சிறைச்சாலை மூடுகிறார்கள் அப்படின்றாரு. ஒரு லைப்ரரியை திறந்துட்டீங்கன்னா 2 சிறைச்சாலையை ஜெயில மூடிடலாம் அப்படின்றாரு. அப்போ அந்த படிப்புன்றது அவ்வளவு ஒரு முக்கியமானது. இதைத்தான் அவ்வை பாட்டி அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு அப்படின்னு யார் சொல்கிறா? அவ்வை பாட்டி. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது ஒரு நீரை நீ பார்த்தீங்கன்னா நீருக்கு மேலே தானே தாமரை இருக்கும். அப்போ அந்த தாமரையுடைய உயரம் எதை பொறுத்து அமையும்னா, நீருடைய அந்த லெவலை பொறுத்து அமையும். நீர் அதிகமாக அது தண்டு வளர்ந்து கொண்டே போகும். நீ பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நீ என்னெல்லாம் படிக்கிறையோ, எதெல்லாம் நீ படிக்கிறையோ அதை வச்சுதான் உன்னுடைய நுண்ணறிவே இருக்கிறது. எந்த காலத்தில் பாட்டி பாடியிருக்காங்க பாருங்க, மைக்ரோ நாலேஜ். அது பேர் நம்ம பேசுகிறோம், அந்த காலத்திலே அவ்வை பாட்டி பாடி இருக்கு. வள்ளுவரும் சொல்றாரு, தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. கேள்விப்பட்டிருப்பீங்க. கற்க கசடர கற்றவின் நிற்க அதற்கு தக, அதுவும் வள்ளுவன் சொன்னதான். பல கருத்துக்கள் இது மாதிரி நம்ம கல்வியுடைய பெருமையை சொல்றாங்க. அவ்வை பாட்டியே சொல்லுது, அதாவது பணம் உள்ளவனுக்கு செல்வம் இருக்கிறது, அந்த ஊர்ல தான் அவனுக்கு மகிழ்ச்சி, ஊர்ல தான் சிறப்பு. ஆனா கற்றவன் உலகம் எங்க போனாலும் சிறப்பு. அதனாலதான் கல்வி ரொம்ப முக்கியம். கல்வியிலையும் படிப்பு ரொம்ப முக்கியம். நீங்க பட்ட படிப்பை நான் சொல்லலை, நீங்க வீட்டில் இருந்தாலும் கூட இன்றைய இளைஞர்கள் புத்தகத்தை படிக்க வேண்டும். அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நிகழ்காலத்தில் நான் சொல்றேன், பார்த்துக்குங்க. அதாவது இப்பெல்லாம் எவன் படிக்கிறேன், ஆனால் படிக்கிற ஆட்கள் பாருங்க, படித்தோம்னா இது ஒரு பெரிய அறிஞன் தான் சொன்னது. என்ன சொன்னார் ஒரு அறிஞன், முக்கியமான அந்த அறிஞன் பேர் நான் சொல்கிறேன், அவர் கடைசியாக மறந்து போச்சு, ஆனால் பயங்கரமாக சொல்லுவார். என்னன்னா, நீங்கள் உடற்பயிற்சி செய்யறதுனால உடல் வலுவாகும், மனப்பயிற்சிக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், அதுக்கு புத்தகத்தை படிக்க வேண்டும்ன்றார். யார் நெப்போலியன் என்ன சொல்கிறேன்னா, உடற்பயிற்சி செய்யறதுனால எதுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது.
ஆனால் நீங்கள் மனப்பயிற்சிக்கு மனம் ஸ்ட்ராங் ஆகணும்னா, மைண்டு ஸ்ட்ராங் ஆகணும்னா புத்தகத்தை படிக்க வேண்டும்ன்றாரு. அவ்வளோ பெரிய ஆள். நெப்போலியன் உலகத்தையே வளைச்சி பிடிச்சான்ல. அதே மாதிரி அலெக்சாண்டர் என்ற மாபெரும் அறிஞன், அவன் சொன்ன கருத்தையும் சொல்கிறேன். நீங்களாம் படிச்சிருக்க மாட்டீங்க, இளைஞன் படிச்சிருக்க மாட்டேன். அவரமா சொல்கிறார், அலெக்சாண்டர் தொடர்ந்து நீ ஒருவன் போரிட்டு கொண்டே இருக்கக்கூடாதுன்றாரு. தொடர்ந்து ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் நீ அந்த போர்க்கள நுண் அறிவுகளை அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாய் என்ற அர்த்தம். எவ்வளோ அறிவாக சொல்லியிருக்காங்க பாரு அவர் அலெக்சாண்டர். அதாவது நீ தொடர்ந்து ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாட்டோடையோ இல்லை மற்ற யாரோடைய அப்படி சண்டை போட்டுனா என்ன ஆகும்னா, நீ அவனுக்கு உன்னுடைய அந்த வாருடைய டெக்னாலஜி நீ சொல்லி கொடுத்துறமே அர்த்தம். அப்போ கல்விக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குன்னு யாரு உலக அறிஞர் பூரா சொல்லியிருக்காங்க. கார்ல் மார்க்ஸ் அதையும் சொல்கிறாரு. அவர் மாஸ் கேபிட்டல் தான் இன்னைக்கு உழைக்கும் வர்க்கத்துக்கே ஒரு உயர்ந்த தத்துவமாக அமைகிறது. ஆக மொத்தத்தில் இந்த புத்தகம் படிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நிகழ்காலத்தில் நம்ம ஐயா நல்லக்கண் ஐயா இருந்தார் பார்த்தீங்களா, அவரை எப்படி என் வாழ்க்கையில் ஒரு 100 முறை சந்திச்சிருப்பேன். 100 முறை அவரை நான் வீட்டில் போய் தான் சந்திப்பேன். நான் சந்திக்கிற எல்லா நேரமுமே படிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. நான் ரெக்கார்ட் பண்ணுறேங்க இந்த நேரத்தில். நான் எப்பெல்லாம் அவர் சந்திச்சனோ எனக்கு நல்ல ஞாபகம். ஜன்னல் ஓரமாக தான் வீடு. இப்போ கடைசியாக இருந்த வீடு வேற, ஆனால் பழைய வீடு இங்கே இருக்கு. எங்கேயோ நம்ம ஆந்திரா மெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கு. அப்போ நான் வீட்டுக்கு போகும்போது ஜன்னல் ஓரம் தான் அவர் உட்காந்துருப்பார். நம்ம எப்போ போனாலும் சரி புத்தகத்தோடு இருப்பார். நான் பார்த்து பிரமிச்சிருக்கிறேன், என்னடா இவர் எப்போ போனாலும் புத்தகத்தோடயே இருக்கிறார் அப்படின்னு. அப்போ சொல்லுவார், எப்படிங்கன்னா இது ஒரு தவம் அப்படின்னாரு. புத்தகம் படிப்பது என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு தவம். எனக்கு இவ்வளவுக்கு நான் உடல் திடாகரத்தமாக இருக்கிறேன் என்றால் காரணமே இந்த புத்தகம் படித்தது தான். அதே மாதிரி இன்னைக்கு இருக்காருல வீரமணி ஐயா, வீரமணி இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் பாருங்க 97 வயசு டாங்னு திருறாரு எங்கே பார்த்தாலும். காரணம் படிப்பு தான். நீங்கள் புக்கை நீங்கள் தொடர்ந்து படிக்கிறது உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் பண்ணுவதை போல. இப்போ எங்கள் தலைவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர், அவரு நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், காரோட அவரை போனீங்கன்னா எனக்கு தெரியும் அவரோட காரில் பயணிக்கும் பொழுது ஒன்றும் அரசியல் பேசுவார், இல்லைன்னா புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பார். நீங்கள் அவர் வீட்டுக்கு போங்க, அவர் வீடு ஆஃபீஸ்லேயே அவர் வீடே இருக்குது, அந்த தாய்மன் அலுவலகத்தில். அவரை சுற்றி ஃபுல்லாக புத்தகம் தான் இருக்குது. எப்பயும் படித்துக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே ஒரு பெரிய அறிவு சார்ந்த ஒரு தலைவர் யாருன்னா எழுச்சி தமிழ்னு சொல்கிறோம்ல. அதனால் புத்தக படிப்பு என்பது இளைஞர்களுக்கு மிக மிக முக்கியம். தொடர்ந்து நீங்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக புத்தக நாளில் நான் உங்களுக்கு அனைவருக்குமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இதனால் உங்களுக்கு மைண்ட் நல்லா கிளியர் ஆகுது. நீங்கள் பாட புத்தகத்தை நல்லா படிச்சீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆயிடலாம். படித்து பட்டம் வாங்கி அதை வாங்கி வேலையை வாங்கிடலாம். இந்த பொதுவான புத்தகங்களை நீங்கள் படிப்பதால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அறிவு நன்றாக வளர்ச்சி அடைந்து நீங்கள் நல்ல மக்களிடம் பழக முடியும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உடலும் நல்ல வலுவாக அமையும். உடல் என்றால் என்ன, மனம் வலுவாக அமையும். அதுதானே முன்னோர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த வரலாற்றை பூரா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா அறிஞர் பெருமக்களுமே பெரிய அறிஞர் அப்படின்னா என்ன அளவுகோல். இப்போ சேக்குவேராவை நம்ம சொல்லுவோம். சேக்குவேரா ஒரு பெரிய போராளி. அவரும் குறைந்த வயதில் இறந்து போயிட்டார். அவரும் தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தார். மகாகவி பாரதியார் அவரும் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருந்தார். இன்னமும் சொல்ல போனா புரட்சி அம்பேத்கர் சும்மா படிக்க மட்டும் இல்லை, அவர் ஒரு லைப்ரரியை மட்டும் உருவாக்கல, அவர் ஒரு டிக்ஷனரியை உருவாக்குனாருங்க. அவர் கடைசி காலகட்டத்தில் அவர் என்ன பண்றாருன்னா, அதாவது புத்தா அண்ட் இஸ் தம்மான்ற ஒரு புத்தகம் எழுதுவதற்காகவே சமஸ்கிருதத்தை போய் படிக்கிறார். சமஸ்கிருதத்திலிருந்து அவருக்கு எல்லா மொழியும் கிடைக்குது. அதை படிச்சு முடிச்சுட்டு பாலி மொழி படிக்கிறாரு. பாலி மொழி படிச்சுட்டு பாலி மொழிக்கு ஒரு டிக்ஷனரி எழுதுறாரு. அப்போ யோசிச்சு பாரு, நம்மளாம் ஒரு பட்டத்தை வாங்கி அதை படித்து முடிக்கிறதுக்கே பெரும்பாடாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ நமக்கு என்ன, எல்லா அறிஞர் பெருமக்களும் அவங்க வாழ்க்கையை எழுதி வச்சுட்டாங்க புத்தகமாக. அதை நம்ம படிக்கிறது நமக்கு நல்லது. படிக்கும்போது என்ன ஆகுனா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. நம்ம போய் எவனையும் சண்டை போட மாட்டான், எவன்கிட்ட போய் வம்புக்கு போக மாட்டான். கரெக்டாக வேற பிரச்சனைகள் குறையும்ல. படிக்கும்பொழுது நீங்கள் தனிமையை விரும்புவீங்க. அதான் அறிஞர் அண்ணா சொன்ன இன்னொரு கதை சொல்ல, எனக்கு நெருங்கிய நண்பர் யார் தெரியுமான்னு கேட்குறாரு. என் மனைவி கூட அல்ல, என் நண்பர்கள் கூட அல்ல, புத்தகம் தான் அப்படின்றாரு. அதே மாதிரி தந்தை பெரியாருடைய பையன் எடுத்து பார்த்தேன்னா கடைசி காலகட்டத்தில் பையன் உள்ள புத்தகம் வச்சிருந்துருக்கிறாரு, நிறையா புத்தகம். அதில் ஒரு புத்தகம் திருக்குறள் உள்ள வச்சிருந்துருக்கிறாரு. அதே அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்கல்ல, நீ யாரை எடுத்து பார்த்தாலும் பிரதர் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்று இருக்கிறான் என்றால் அவனுக்கு பின்னாடி புத்தகம் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லி அரண்டு போயிருவீங்க. மகாத்மா காந்தி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இவங்களை கூட ஒரு மடங்கு மேலே. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பாரான். அது குறிப்பாக பகவத்கீதை படிப்பாரான். அதெல்லாம் எவ்வளவு தப்பா இருக்குன்னு தெரியல. மனைவிக்கு ஒரு முறை கஸ்தூர்பாய் அம்மையாருக்கு உடல் சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஒரு ஆஸ்பத்திரிக்கே கூட்டி போனேன். பக்கத்தில் உட்காந்து பகவத்கீதையை படிச்சுட்டே இருந்திருக்கிறாரு விடிய விடிய. ஆனால் விடிஞ்ச பிறகு அந்த அம்மாவுக்கு நல்லா ஆயிடுச்சான். அதான் அவர் சத்திய சொன்ன புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த படிப்பு என்பது அது அவருடைய பார்வை.
அதே பார்வை லெனின் என்ன சொல்றாரு, எனக்கு தோட்டா முக்கியம் அல்ல, புத்தகம் தான் முக்கியம், இது இவருடைய பார்வை. ஆக மொத்தம் எல்லா அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க, புத்தகத்தை படி என்று சொல்கிறார்கள். இங்க தலைவர் கூட சொல்லுவாரு, அதாவது தாய் மண்ணை பிடி, அதற்காக தமிழை படி அப்படின்பாரு. இன்னொன்னு சொல்லுவார், கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும். அப்ப கல்வி எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பங்கா இருக்கு பாத்தீங்களா? அதான் இங்க இருக்கிற முக்கியமான மகிழ்ச்சியான இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான மனப்பக்குவம் எப்படி சார் கொண்டு வருது? இளைஞர்கள் அதை எப்படி இல்ல, அது ஒரு மனப்பக்குவம் முதல்ல உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு, உங்களுக்கு முதல்ல டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கு. இப்போ கூட இன்னைக்கு வந்து தந்தியிலே வந்திருக்கு, நீ கேட்டதுக்காக அந்த செய்தியை சொல்கிறேன், ரொம்ப சிரிப்பாக போட்டிருக்கு. நீ தயவு செய்து இதை எடுத்து நீங்கள் போடுங்க. இங்கே பாருங்க, சரி சார், இங்கே பாருங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க. வடிவேல் வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வாசிப்பும் ஒரு கண்டென்ட், வாசிக்கிறதே ஒரு கண்டென்ட்டா. எப்படின்னா நிறைய பேர் வந்து படிக்க மாட்டாங்களாம், அப்படி புத்தகத்தை கையில் வச்சுட்டே திருவாங்களாம். ட்ரெயினில் போகும்போது புத்தகத்தை வச்சுக்கிடுவாங்களாம், பிளேனில் போகும்போது புத்தகத்தை வச்சுக்கிடுவாங்க, பஸ்ஸில் புத்தகத்தை வச்சுக்கிறோம். ஆனால் புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டாங்க, சும்மா பார்த்துட்டே இருப்பேன். அது எப்படின்னா அது ஒரு பெரிய இமேஜை உருவாக்குமா. அதனால அதில் புக்கில் இருக்க பேர் இந்த பர்ஃபார்மேட்டிவ் ரீடிங்ஸ். பர்ஃபார்மேட்டிவ் ரீடிங் நடிக்கிறது, அதுவே வடிவேல் படத்தை போட்டுருக்காங்க பாருங்க. படிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்காகவே ஒரு குறிப்பு வச்சிருக்காங்க. சென்னை பெஸ்ஸி ரீட்ஸ், கல்கத்தா ரீட்ஸ், திருவனந்தபுரம் ரீட்ஸ், பெங்களூரு கப்பன் ரீட்ஸ் ஏன்னா நாட்டில் பல பேர் சேர்ந்து வச்சிருக்காங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுகளை பூரா கூட்டி வச்சு புக்கை படிக்கிற மாதிரி காட்டுவாங்களாம். அது ஏன் காட்டுறாங்கன்னா ஒருவேளை பாசிட்டிவ் இருக்கிறாங்க. இதனால வந்து என்னன்னா ஒரு படிக்கிற எண்ணம் வரும். ஆமா, அப்படின்றப்ப நீ எப்படி கேட்குறீங்கன்னா எப்படி படிக்கிற இது வரும்னா முதல் இடத்துல படிக்கிற கஷ்டமா தான் இருக்கு, கரெக்டா? ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு தான் வந்து ஈஸியாக கதையை படிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ புத்தகம்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ திறத்தேந்தெல்லாம் விற்கிறதே இல்லை, எதுவுமே விற்கிறது இல்லை. இப்போ எல்லாமே பார்வையாயிருச்சு பார்த்தீங்களா? இந்த இது வந்ததுலேருந்து எல்லாம் இப்படி பார்க்குறதே வேலை, படிக்கிற வேலையே இல்லை. ஆனால் இளைஞர்களே படியுங்கள். படிப்பதனால் என்ன பலன்னா அது ஒரு தவத்தை போல, ஒரு தியானத்தை போல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அறிஞர் பெருமக்கள் சும்மா சொல்லுவாங்களா? அப்ப நீங்க வந்து படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம், ஆனா தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயலாக மாறிவிடும். இப்போ புத்தகத்தெல்லாம் வந்து ஆடியோ ஃபார்மேட்ல கொடுக்குறாங்க சார். அதாவது அவங்க வந்து புத்தகத்தை படிச்சு வாசிக்கிறாங்க, அதை நம்ம ஹெட்ஃபோன் போட்டு நம்ம கேட்கலாம். படிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படின்னா கேட்கறது நல்ல விஷயம் தான், கேட்பது ஒன்றும் தவறு இல்லை, அதை கேட்கலாம். ஆனா கேட்பதை விட படிக்கும் பொழுது நீ நேரடியாக இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு இன்னொருத்தவங்க படிச்சு அதை கேட்பதற்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க படிப்பதை விட கேட்பது பெரிய அறிவு சார்ந்தன்பாங்க. ஆனால் பட் அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீயே படிக்கும் பொழுது நீயே மெடிடேஷன் பண்ற மாதிரி. இப்போ இன்னொன்று வந்து இன்னொரு ஆள் மெடிடேஷன் பண்ணுறது நீங்கள் பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரி, அந்த டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் அதுவும் சிறப்பு தான். எதையாவது படிக்க இல்லை கேளுங்க, கேட்டு கருத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்பதே நம்முடைய கருத்து. ஓகே சார், இவ்வளோ விஷயம் புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் படித்ததுலேயே ரொம்ப சிறந்த புத்தகம்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சரிங்களா, சொல்கிறது சில நேரம் சர்ச்சையாக கூட ஆகலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சரிங்களா. நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம், பிடிச்சா சும்மா பிடிச்சிருக்கு சூப்பர் அப்படிலாம் இல்லை, படித்து நான் உணர்ந்து அதனால் ஒரு பயனடைஞ்சோம் அப்படி புத்தகம்னா புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய கடைசி புத்தகமானிய புத்தரும் அவர் தம்மமும், புத்தா அண்ட் இஸ் தம்மா. அது யாரும் ஒன்றும் தப்பாக சொல்ல மாட்டாங்க, சூப்பர். செகண்ட் புத்தகம் எங்கள் தலைவர் எழுதிய இந்த அமைப்பாய் திரளுவோம். இந்த புத்தகத்தை வந்து எனக்கு டாப் டு பாட்டம் தெரியும். அதேமாதிரி புத்தரும் அவர் தம்மம் தான் பக்கத்தில் வச்சிருக்கேன் கூட, நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குமே எடுத்துகிட்டு வரீங்க பாரு இந்த புத்தகம். இதுவும் நீங்கள் அட்டைகள் எது கேட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். புத்தா அண்ட் இஸ் தம்மா அண்டு அமைப்பாய் திரளுவோம் ரெண்டா. மூணாவது புத்தகம் சொல்லும்போது நீங்கள் பயந்து போயிடாதீங்க, கரெக்டா? பகவத்கீதை எனக்கு முழுசாக தெரியும். ஆனால் ஏன் பகவத்கீதை எனக்கு தெரியும்னா எனக்கு ஒரு நண்பர் துபாயில் இருக்கிறவர், நீங்கள் இந்த கர்மங்களை பற்றிலாம் கர்மாவை பற்றி பேசுகிறீர்கள் புத்தர் சொன்னதாக, இதை படிக்க உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கும்னாங்க. ஆனால் அம்பேத்கரோட சொல்கிறாரு பகவத்கீதை என்பது ஒரு குழப்பமான புத்தகம்னு சொல்கிறாரு. ஆனால் அது அவருடைய பார்வை. இப்போ நமக்கு அது மாதிரி இருக்குது, முன்னுக்கு பின் சில முரணான கருத்து இருக்குது, அதுலேயும் சிறந்த கருத்து இருக்குது. ஆனால் அதை முழுமையாக படித்து ஒரு நாள் அதை பற்றி பேசுவோம். நான்காவது புத்தகம் பைபிள், பைபிளையும் முழுசாக நான் படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஐந்தாவது புத்தகம் திருக்குரான். திருக்குரான் எப்படின்னா துபாயில் இருக்கும் பொழுது கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பீரியடில் வந்து வெளியே எங்கேயுமே போக முடியாது. அப்போ என் ரூமில் இருந்த ஒரு 4 நண்பர்கள் வந்து லோக்கல் அரபி, அவங்க வந்து இந்த புத்தகத்தை படிச்சே இருப்பாங்க. அவன் எனக்கு ஆங்கிலத்தில் வாங்கி கொடுத்தாங்க சரிங்களா. அப்புறம் எனக்கு தமிழும் கிடைச்சி. அப்போ அந்த பீரியடில் ஒரு வருஷம் நம்ம முழுசாக இருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ அதை முழுமையாக படித்தேன். 114 அத்தியாயங்களை முழுமையாக படித்தேன். ஆக மொத்தம் இந்த 5 புத்தகங்களும் சிறப்பான புத்தகங்கள். கரெக்டாக சில பேர் பகவத்கீதை என்ன சொல்கிறாருன்னு கூட நீங்கள் நினைக்கலாம், அதுலேயும் சில கருத்துக்கள் இருக்குது. அதை ஒரு நாளைக்கு தனியாக அமர்வில் நம்ம உட்காந்து பேசுவோம் சரிங்களா. ஆக மொத்தம் இந்த 5 புத்தகங்களை நான் முழுமையாக படித்திருக்கிறேன்.
ஏன்னா அவர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, நீ புத்தகத்தை வந்து படிச்சோம்னு இருக்கக்கூடாது, அதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் உனக்கு தெரியணும், அதில் என்ன நுட்பமாக இருக்கிறது, இயங்கியல் கோட்பாடு ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கு, அந்த ரைட்டர் எந்த மனநிலையில் எழுதுனாங்க, அதான் டைலக்டிக்ஸ்பாங்க, இயங்கியல் கோட்பாடுன்னு, அதெல்லாம் உணர்ந்தே நீங்கள் படிக்கணும் இருக்கிற. அந்த வகையில் இந்த 5 புத்தகங்களையும் நான் தெளிவாக படித்திருக்கேன். வேற புத்தகம் படிச்சிருக்கிறேன், பட் முழுமையா இல்லை. இப்போ கார்ல் மார்க்ஸ் எழுதின மாஸ் கேபிட்டல் படிச்சிருக்கிறேன், அது பெரியாருடைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன், இன்னும் புரட்சி அம்பேத்கர் 37 தொகுப்பும் படிச்சிருக்கிறேன். பட் அதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக படித்தது. சத்தியசோதனை கல்லூரியில் படிக்கும்போது படிச்சிருக்கேன். சத்தியசோதன் என்ற புத்தகம். பாரதியார் கவிதைகள் நான் பள்ளிக்கூடத்திலே படிச்சிருக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பேச்சு போட்டி போகும்போதெல்லாம் பாரதியார் கவிதைகள் நிறைய சொல்லித்தரோம், பாரதிதாசன் கவிதை நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, அதெல்லாம் படிச்சிருக்கேன். நான் முழுமையாக படித்த புத்தகம் 5 புத்தகங்கள். ஒன்று புத்தா அண்ட் இஸ் தம்மா, புரட்சி அம்பேத்கருடைய கடைசி புத்தகம் புத்தரும் அவர் தம்மமும், அதே மாதிரி எழுச்சிதம் எழுதிய அமைப்பாய் துள்ள புத்தகம், அதே மாதிரி பகவத்கீதை, அதே மாதிரி பைபிள், அதே மாதிரி திருக்குறான். ஓகே சார், ரொம்ப அழகாக இன்னைக்கு வந்து புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.